கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தாதான் வின்னர் ஆகலாம். கிரிக்கெட்டு ஆடலாம், வாலிபால் ஆடலாம், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தாதான் வின்னர் ஆகலாம். ரம்பம் பரம் பம்பா ரம்பம் பரம் பம்பா ரம்பம் பரம் பம்பா ரகிடரா ரம்பம் பரம் பம்பா ரம்பம் பரம் பம்பா ரம்பம் பரம் பம்பா ரகிடரா. தரிக்கிறதுக்குதா தச்சும் திம் தத்தச்சும் நம் தக்க தக்கிட்டும் தத்த திம் தும் நம் தக்க தங்கிறதுக்கு தரிக்கிறதுக்குதா தன்ன தீரனா கமா கமா மகமா பா மக சனிசா தன்ன தீரனா கமா கமா மகமா பா மக சனிசா. Ehala, 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 hecce elle ehala, 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 hecce elle el. We do this now. ஊரே உலகத்துல உன்னையும் என்னையும் நேசிக்க இரவும் பகலும் அட உனக்காக யோசிக்க ஆழம் அகலம் இல்லா உண்மையான அன்பு இது நீர் மறையும் கவலை மாறும் இயேசு சாமி அன்பு இது பாதாளம் அவனை தடுத்து நிறுத்த முடியல வீணான செய்த பாவம் அவரின் அன்பை குறைக்கல இவரை போல நேசிக்கிட்ட யாரு இருக்கா சாமி ஒரு அப்பா போல தோளில் சுமக்கும் எங்கள் இயேசு சாமி. எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தாருங்க, என்னையே தருகிறேன் இயேசு ராஜா, எங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் தாருங்க.
பெற்று தாங்க, கனி தரும் வாழ்வை ஏற்று தாங்க, அன்பாக பேசு கற்று தாங்க, கனி தரும் வாழ்வை ஏற்று தாங்க. என்னை தருகிறேன் இயேசு ராஜா, இந்த வாழ்க்கையில மாற்றம் தாருங்க. என்னை தருகிறேன் இயேசு ராஜா, இந்த வாழ்க்கையில மாற்றம் தாருங்க. நல்ல நல்ல நண்பர்களை காட்டிடுங்க, நன்றாக படித்திட உதவிடுங்க. நல்ல நல்ல நண்பர்களை காட்டிடுங்க, நன்றாக படித்திட உதவிடுங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படிய உதவிடுங்க, நீரே எந்த தலைவராயிருந்திடுங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படிய உதவிடுங்க, நீரே எந்த தலைவராயிருந்திடுங்க. என்னை தருகிறேன் இயேசு ராஜா, எந்த வாழ்க்கையில மாற்றம் தாருங்க. என்னை தருகிறேன் இயேசு ராஜா, எந்த வாழ்க்கையில மாற்றம் தாருங்க. ரம் பம் பரம் பம்பா ரம் பம் பரம் பம்பா ரம் பம் பரம் பம்பா ரகிட ரகிடரா ரம் பம் பரம் பம்பா ரம் பம் பரம் பம்பா ரம் பம் பரம் பம்பா ரகிட ரகிடரா. கிரிக்கெட் ஆடலாம், வாலிபால் ஆடலாம், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தாதான் வின்னர் ஆகலாம். கிரிக்கெட் ஆடலாம், வாலிபால் ஆடலாம், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தாதான் வின்னர் ஆகலாம். ரம் பம் பரம் பம்பா ரம் பம் பரம் பம்பா ரம் பம் பரம் பம்பா ரகிட ரகிடரா ரம் பம் பரம் பம்பா ரம் பம் பரம் பம்பா ரம் பம் பரம் பம்பா ரகிட ரகிடரா. கண்ணாம்பூச்சி ஆடலாம், கபடி கேம் ஆடலாம், கர்த்தருக்குள் வாழ்ந்தாதான் ஹாப்பி ஆகலாம். கண்ணாம்பூச்சி ஆடலாம், கபடி கேம் ஆடலாம், கர்த்தருக்குள் வாழ்ந்தாதான் ஹாப்பி ஆகலாம். ரம் பம் பரம் பம்பா ரம் பம் பரம் பம்பா ரம் பம் பரம் பம்பா ரகிட ரகிடரா ரம் பம் பரம் பம்பா ரம் பம் பரம் பம்பா ரம் பம் பரம் பம்பா ரகிட ரகிடரா. ஆடி காரு வாங்கலாம், பென்ஸ் காரு வாங்கலாம், ஆண்டவரின் பிள்ளை மட்டும் மோட்சம் போகலாம். ஆடி காரு வாங்கலாம், பென்ஸ் காரு வாங்கலாம், ஆண்டவரின் பிள்ளை மட்டும் மோட்சம் போகலாம். ரம் பம் பரம் பம்பா ரம் பம் பரம் பம்பா ரம் பம் பரம் பம்பா ரகிட ரகிடரா ரம் பம் பரம் பம்பா ரம் பம் பரம் பம்பா ரம் பம் பரம் பம்பா ரகிட ரகிடரா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கப் போகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் பெயரில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாய் இந்த ஜேஎம்சி விபிஎஸ் இந்த சிறப்பு ஞாயிறு இப்படிப்பட்டதான ஒரு ஊழியத்தின் தலைப்பை வைத்து கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த ஊழியத்தை முன்னின்று நடத்தி வருகிற நம்மளுடைய அன்புக்குரிய தகப்பனார், நம்மளுடைய அன்புக்குரிய ஐயா அருள் திரு டி. சாமுவேல் ஆர்வி சிங் ஐயா, அருள் திரு இமானுவேல் ஐயா மற்றும் செயலர் ஐயா, பொருளர் ஐயா, குருசேகர குழு உறுப்பினர்கள், கன்வீனர்கள்,
விசேஷமாய் இந்த ஊழியத்தினுடைய அனைத்து ஊழியர்கள், மிஷினரிமார்கள், பொறுப்பாளர்கள், திருச்சபையின் மக்கள் உங்கள் யாவருக்கும் மீண்டும் இந்த அடியேனின் எளிமையான அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாய் இந்த ஜேஎம்சி விபிஎஸ் ஞாயிறிலும் ஆண்டவர் நம்மை ஒன்றிணைத்து அவரை துதிக்கவும், அவரை ஸ்தோத்திரிக்கவும், அவருடைய வார்த்தைகளை இந்த நாட்களில் தியானிக்கவும் கர்த்தருக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை எண்ணி பார்க்கிறேன். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சு ஜேஎம்சி இந்த ஞாயிறு விபிஎஸ் சிறப்பு வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றீங்களா? அப்படி கொஞ்சம் அசைஞ்சா நம்மளுடைய சிந்தைகள் ஒருமுகம் ஆயிடும். மெய்யாகவே நம்ம எல்லாரும் சொல்லியிருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, இந்த சிறு பிள்ளைகளை போல நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. சிறு பிள்ளைகளை போல நம்ம சொல்லியிருக்கிறோம். கர்த்தர் நம்மளுடைய வாழ்த்துதலை நமக்கு ஆசீர்வதிப்பார். விசேஷமாய் இந்த நாளிலும் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு, உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் அழைப்பில் உணவு அருந்த வாருங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் அழைப்பில் உணவு அருந்த வாருங்கள். இந்த உணவு அருந்த வாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் இந்த நாளில் வாசித்த 3 வேத பகுதியிலும் அங்கு அவர்கள் உணவை உட்கொண்டு அதன் மூலமாக செயல்படக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். இது சரீரப்பிரகாரமான ஒரு உணவை, அது நம்மளுடைய சரீரத்துக்கு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு உணவாய் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த ஒரு தேவனாக இருக்கிறபடினால அவர் சரீரப்பிரகாரமான உணவையும் அதோடு கூட ஆத்துமா பாரம் எனக்கூடிய ஒரு அழைப்பையும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இந்த நாளில் வைக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 1 ராஜாக்களின் புஸ்தகம், அதனுடைய 19ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்றால் என்ன சம்பவம் இருக்கிறது? எலியா தீர்க்கதரிசி ஏசபேல் என்ற ஒரு பெண்ணின், ஆகாப் ராஜாவுடைய மனைவிக்கு பயந்து அவர் பயணப்பட்டு ஓடோடி போய் ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு, ஆண்டவரே நான் போதும், அவ்வளவுதான், முடிந்தது ஆண்டவரே, என்னை விட்டுருங்கன்னு சொல்லி தன்னுடைய வாழ்வை அந்த இடத்துல முடித்துக் கொள்வதற்காக செல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 19ஆம் அதிகாரத்தின் இந்த பகுதியை நாம் இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம் என்றால் 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரத்தினுடைய முன்பகுதிக்கு நாம் போவோம் என்றால், சாலமோனின் நாட்களிலே இஸ்ரவேல் மக்கள் 2 பிரிவாக பிரிக்கப்படுகிறார்கள். வடராஜ்யம், தென் ராஜ்யம், யூத மக்கள், இஸ்ரவேல் மக்கள் என்று சொல்லி. இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதற்காக 19 ராஜாக்களும், யூத மக்களை வழிநடத்த 20 ராஜாக்களும் வருகிறார்கள். இப்படி இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும்படியாக இந்த 19 ராஜாக்களிலே 7ஆவதாக ஆகாப் என்று சொல்லக்கூடிய ராஜா வருகிறார். இந்த ஆகாப் ராஜா தன்னுடைய மனைவியை தேர்ந்தெடுக்கிறார். யார் அவர்கள்? ஒரு விக்கிரக வணக்கத்துக்குள்ளா இருக்கக்கூடிய சாரிபாத்தை சேர்ந்த ஏசபேல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை திருமணம் செய்து கொள்கிறார். இப்படி திருமணம் செய்து அவருடைய வாழ்விலே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம்? 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன இருக்கிறது? எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என்னுடைய வாக்கின்படியே இந்த தேசத்துல பனியும் மழையும் பொழியாது என்று சொல்லி 3.5 வருட காலங்கள் அங்கே பனியும் மழையும் பொழியவில்லை. ஏன் அவர் அப்படி சொல்லுகிறார்? ஒருவேளை அதனுடைய வரலாற்று அதுல பகுதியில் இல்லை, ஆனா அதனுடைய 17ஆம் அதிகாரத்தினுடைய சூழ்நிலையும் அது முன்ன இருக்கத்தை பார்ப்போம் என்றால் அங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. ஏசபேல் ஒரு நிலா தெய்வ வணக்க வழிபாட்டிலே இருந்தார்கள். அவர்களுடைய வழிபாட்டினுடைய கடவுளுடைய அவங்களுடைய சாராம்சம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பனியையும் மழையையும் பொழிய செய்கிற கடவுள் எங்களுடைய கடவுள். அவர் பனியையும் மழையையும் பொழிய பண்ணுகிறது நிமித்தமாக தான் இந்த இஸ்ரவேல் மக்களாகிய நாம் செழித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் தன்னுடைய வார்த்தையை சொல்லி ராஜா ஆகாப்பை தன்வசப்படுத்தி ஆகாப் நிமித்தமாக முழு இஸ்ரவேல் மக்களையும் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு பாகாலே தெய்வம் என்று வணங்குகிறார்கள். ஆனா எலியா ஒரு தீர்க்கதரிசி. எலியா என்ற வார்த்தைக்கு கர்த்தரே தெய்வம் என்று அர்த்தம். தன்னுடைய வார்த்தை தன்னுடைய பெயருக்கு ஏற்ற வண்ணமாய் ஒரு மனிதன் அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சவால் விடுகிறார். என் தெய்வம் மெய் தெய்வம், என் தேவன் உண்மை தேவன். வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு பலி செலுத்துங்கள். நீங்கள் வானத்திலிருந்து அக்கினியை வரவழைத்து அந்த பலியை உங்களுடைய தெய்வம் பட்சிக்கும் என்றால் நீங்கள் சொல்லுகிறதை கேட்கிறேன்.
ஒருவேளை அந்த பட்சிக்கும் அக்கினி நான் வணங்கக்கூடிய தேவன் நமக்கு கொடுப்பார் என்றால் நீங்கள் எல்லாம் கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி இப்போது இந்த இடத்துல ஆகாப்புக்கும் எலியாவுக்கும் உடன்படிக்கை வருகிறது. அவர்கள் பலி செலுத்துகிறார்கள். பலி செலுத்தி அவர்கள் பகல் முழுதும் கூப்பிடுகிறார்கள். ஒன்றும் நடக்கவில்லை. எலியா தீர்க்கதரிசி, ஆண்டவரே அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி கூப்பிடுகிறார். வானத்திலிருந்து அக்கினி வந்து எல்லாவற்றையும் பட்சித்து போடுகிறது. அங்க இருந்த எல்லா மக்களும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று தெய்வத்தை நோக்கி மீண்டும் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வருகிறார்கள். இப்படி தேவனுக்கென்று சவால் விடுகிற அளவுக்கு தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழ்ந்த ஒருவர் தான் இப்போது ஒரு பெண்மணி சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தமாக ஒரு பின்மாற்றத்திற்குள்ளாக ஓடுகிறார். என்ன அந்த வார்த்தை? நாளைக்கு இந்த நேரத்தில் உனக்கு சரியாக செய்யப்படும், அதற்கு மேலாகவும் செய்யப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்ட அந்த ஏசபேலின் ஒரு வார்த்தைக்காக தேவனுடைய பிள்ளை எலியா இப்போது ஓடுகிறார். எங்கு ஓடுகிறார்? ஒரு சூரை செடியின் கீழே வேதம் சொல்லுகிறது வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போகிறார். அங்க ஒரு சூரை செடி இருக்கிறது. ஒருவேளை வேற மரம் இருந்திருந்தா ஏன் குறிப்பா அந்த சூரை செடி அவர் தேர்ந்தெடுத்தார்? அன்புக்குரியவர்களே, இந்த சூரை செடியினுடைய இயற்கை குணம் என்னன்னா வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்ல வருகிறாங்க? இதனுடைய சுவாசத்தை ஒரு மனிதன் ஒரு 3 நாள் 5 நாள் சுவாசிப்பார்கள் என்றால் அவருடைய இருதயத்தின் நுரையீரல் ஆட்டோமேட்டிக்காக பாதிக்கப்படும். தானாய் விரும்புகிறவனுடைய சாவை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு. ஆனா இயற்கை மூலமா வர ஒரு சாவை அவர் ஏற்றுக்கிட்டோன்னு சொல்லி தன் வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுவதற்காக, தன் ஜீவனை கசப்பாய் மாற்றிக் கொள்ளுவதற்காக தன் வாழ்க்கை போதும் ஆண்டவரே போதும் என்னை விட்டுவிடும் என்று சொல்லி ஓடோடி போய் அந்த மரத்தின் கீழ் இருக்கிறார். நம்மளுடைய ஆண்டவர் அன்பு நிறைந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லாம ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அன்பு நிறைந்தவர். நம்முடைய தேவன் நம்மை பராமரிக்கிற தேவன். ஒருவேளை நாம் தவறுகளை செய்யும் பொழுது கர்த்தர் அந்த தவறுகளை சுட்டி காட்டி நம்மை மன்னித்து மீண்டும் நம்மை அதே இடத்துல வைத்து நம்மை அழகு பார்க்கக்கூடிய தேவன் தான் நம்மளுடைய தேவன். போதும் ஆண்டவரே, நான் மரித்தால் போதும், என்னை விட்டு விடு, நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் ஒரு தாய் ஒரு தகப்பன் தேற்றுகிறது போல, ஆற்றுகிறது போல, பராமரிக்கிறது போல அந்த இடத்துக்கு செல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு தேவதூதனை அனுப்புகிறார். 2 முறை உணவுகளை கொடுக்கிறார். எப்பா நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி தன்னுடைய அன்பின் அழைப்பை மீண்டும் அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார். அந்த தீர்க்கதரிசன வார்த்தை, அந்த தீர்க்கதரிசி அந்த வார்த்தைகளை உட்கொண்டவராய் அந்த உணவை உட்கொண்ட பிறகு 40 நாட்கள் ஓரே மட்டும் சென்று மீண்டும் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதுல நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? தேவன் நம்மை அழைத்ததின் நோக்கம் உண்டு, நம்மை ஆசீர்வதித்ததின் நோக்கம் உண்டு. அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் கடந்த 2 வாரத்துக்கு முன்பாக நம்ம ஆராதித்தோமோ அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று, நாம் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். ஒரு ஆமேன் சொல்லலாமா? அது 2 விதமான வெகு தூரம். ஒன்று, நம்மளுடைய இம்மைக்குரிய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஒன்று. மற்றொன்று, நம்மை போல் தேவை உள்ள மனிதர்களை தேடி செல்லக்கூடிய அந்த வெகு தூரம் என்று ஒன்று உண்டு. ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் அன்பு நிறைந்தவராய், நம்முடைய ஆண்டவர் மீண்டும் மீண்டும் நம்மளை நேசிக்கிற ஒரு தேவனாய் அந்த அழைப்பின் சத்தத்தை இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கிறார். 2வதாக வாசித்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். பவுலை சிறைச்சாலைக்கு கொண்டு போகிறார்கள். கடல் கொந்தளிப்பு இருக்கிறது. கப்பல் சேதப்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாக்குகிறது. 14 நாட்கள் உணவு உண்ணாமல் அவர்கள் கலங்கி கொண்டு இருக்கிறார்கள். பவுல் அங்கிருந்தவர்களை பார்த்து சொல்லுகிறார், எப்பா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் தனக்கு சொன்னப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறார். இப்ப பவுலுடைய சூழ்நிலைகள் என்ன? சிறைச்சாலைக்கு கொண்டு போகிறார். அடிக்கப்படக்கூடிய சூழ்நிலை, காவலில் வைக்கப்படக்கூடிய சூழ்நிலை. ஆனால் என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, என் ஆண்டவர் எனக்குள் உயிர் தெழுந்தவராயிருக்கிறார். அந்த உயிர் தெழுந்த ஆண்டவரை சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது,
சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது, நேரங்கள் வாய்க்கும் போது அந்த சுவிசேஷத்தின் சத்தியத்தை நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பவுலுக்குள்ளாக ஒரு சுவிசேஷத்தின் அழைப்பின் சத்தமும், ஒரு சுவிசேஷத்தின் அர்ப்பணிக்கக்கூடிய சத்தமும், ஒரு சுவிசேஷத்தின் ஆத்தும பாரத்தின் செயலும் அவருக்குள்ளாக செயல்படுகிறது. சிறைச்சாலைக்கு கொண்டு போகிறார். கொந்தளிப்பு ஒரு பக்கம். இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லது நிமித்தமாக பாடுகளை அனுபவிக்கிறார். ஆனால் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அவருடைய நற்செய்தியை சொல்லுவதில் அவர் உறுதியாக இருந்தார். என்ன நடக்கிறது? ஒருவேளை அந்த சூழ்நிலையை பாருங்களேன். எல்லாரும் 14 நாட்கள் உணவு அருந்தவில்லை. ஒருவருக்கொருவர் கோபம், ஒருவருக்கொருவர் மனசோர்வு. ஏன்னா நான் செய்யாத தப்புக்கு நான் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறேன், நீங்க எப்படின்னா போங்கன்னு சொல்லி விட்டு இருக்கலாம். அப்படி விடல. வாய்ப்பு இருக்கும்போது அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுகிறார், நீங்க கவலைப்படாதீங்க, நான் வணங்கக்கூடிய தேவன் எனக்கு தன்னை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி சொன்னார், ஒரு சேதமும் ஒருவருக்கும் வராது. உங்களுடைய தலைகளில் உள்ள முடி கூட ஒண்ணு கூட அவருடைய அனுமதி இல்லாம கீழே விடாது. வாங்க சாப்பிடுங்க என்று சொல்லி அவர்களுக்கு உணவை கொடுத்து, பவுலடிகளால் ஆத்தும பாரம் எனக்கூடிய உணவை அங்கு இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, சூழ்நிலைகள் ஒரு முறைதான் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும். நம்முடைய வாழ்க்கையின் நிலைமைகள் ஒரு முறைதான் வரும். மீண்டும் இந்த நாட்கள் நமக்கு நாளைக்கு வரப்போகிறது இல்லை. ஆகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவத்தின் வாழ்வில் அல்லது கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையில் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு பறைசாற்றுவது கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பா இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். இன்னொரு முறை நல்லா சத்தமா ஆமேன். ஆமேன் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இப்ப நம்ம சொல்லி இருக்கிற ஆமேன் நம்ம எல்லாரும் சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்? அப்படியே ஆகட்டும். என்ன அப்படி ஆகும்? இந்த JMC VBS சிறப்பு நாட்கள், இந்த நாளில் இருந்து இந்த விடுமுறை வேதாகம பள்ளி வரப்போகிறது. நம்மளுடைய தாய் சபையில் ஏறக்குறைய மே மாதம் 13ஆம் வரைக்கும் நமக்கு இந்த ஊழியங்கள் உண்டு. ஆமேன் என்று சொல்லியிருக்கிற நாம் அப்படியே ஆகுவதற்கு நம்மளுடைய நேரங்களை, பணத்தை கொடுக்கிறோம் உண்மைதான், நம்மளுடைய நேரங்களை நாம் கொடுக்க வேண்டும். நம்மால் முடிந்ததை செயல்படுத்த வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு இந்த ஊழியத்தில் நம்மை பங்கு பெற வேண்டும். இது என்னுடைய திருச்சபை, என்னுடைய ஆண்டவர் என்னை நம்பி கொடுத்திருக்கக்கூடிய திருச்சபை, என் ஆண்டவர் எனக்கென்று கொடுத்திருக்கக்கூடிய இந்த வருடத்தின் VBS, எனக்கென்று கொடுக்க போகிற 200 குழந்தைகள் தாய் சபையில் 250க்கு மேல வர போறாங்க. JMSல 1775 பிள்ளைகளுக்கு மேல சந்திக்க போகிறோம். இந்த நாட்கள் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகிறது இல்லை, மீண்டும் நாம் பிறக்க போகிறது இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்மேல் விழுந்த இந்த சுவிசேஷத்தின் அழைப்பை மெய்யாகவே ஆமேன் என்று சொல்லியிருக்கிற நாம் நம்மளால் சரீர பிரகாரமும் ஊழியத்தில் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாவதாக யோவான் நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். என்ன நடக்கிறது? பேதுரு அவரோடு கூட இருந்தவர்களை மீண்டுமாக மீன் பிடிப்பதற்காக கூட்டிக் கொண்டு போகிறார். இயேசுசாமி உயிர்த்தெழுந்து 3வது தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த இடத்துல அவர்கள் இரவு முழுவதும் மீன்களை பிடிக்கிறார்கள், ஒரு மீனும் கிடைக்கல. இது எதைக்கு ஆதாரமாக இருக்கிறது? பேதுருவை முதலாக ஊழியத்தின் அழைப்பை என்னை பின்பற்றி வா, மனிதர்களை பிடிக்கிறவராக மாற்றுவேன் என்று சொன்ன அந்த முதலாம் அழைப்பை குறிக்கிறது. இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீண்டும் அகப்படவில்லை. பகலின் சூழ்நிலையில உன் வலையை ஆழத்துல போடுன்னு சொல்றாரு. 2 படகு அமிழத்தக்கதாக மீன்களை எடுத்து வருகிறார்கள். இப்பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீன் பிடிக்க சென்ற பேதுருவை பார்த்து, என்ன மீன் எதுவும் இல்லையானா? ஒண்ணுமே கிடைக்கல, இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம். ரைட், வலையை போடுங்க. போட்டாச்சு. 153 பெரிய மீன்களை பிடித்து கொண்டு வருகிறார்கள். வலை கிழியவில்லை. உணவு பரிமாறப்படுகிறது, உணவு அருந்துகிறார்கள். அந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். அவரை, நீ பேதுருவா இருக்கிற, உன் பேலை சபையை கட்டுவன்னு சொல்லி, பேதுரு அப்படின்னா ராக் அப்படின்னு அர்த்தம், கண்மலைன்னு அர்த்தம். எந்த சூழ்நிலையிலும் உன்னை அசைக்க முடியாதுன்னு அர்த்தம். எந்த சூழ்நிலை வந்தாலும் உன் மீது திருச்சபை கட்டப்படும் என்று ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. இப்ப அதே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவர் 21ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார், யோனாவின்
குமாரனாகிய சீமோனே. வாசிப்போமா? வாசிக்கலாமா? 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். என்ன சொல்ல வர்றாரு? யோனாவின் குமாரனாகிய பேதுரு பார்த்து சொல்றாரு, பேதுரு என் கூடவே இருந்த, நான் ஆசீர்வதித்தேன், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட, உன் மேல என் சபையை கட்டுவன் சொன்னேன். ஆனா இன்னைக்கு மீண்டும் ஒரு பின்மாற்றத்துக்குள்ளாக கடந்து விட்டாயே. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. சீமோன் அப்படின்னா மண் குவியல் என்று அர்த்தம். நீ ஏற்கனவே மண் குவியலாக இருந்த, ஒரு மழை வந்தாலோ அல்லது ஒரு காற்று அடித்தாலோ அது கலைந்து விடும். உன்னை நான் ஒரு திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லி ராக், கற்பாறை என்று நான் பெயர் வைத்தேன். ஆனால் உன் வாழ்க்கை சீமோனாய் மீண்டும் நீ கரையக்கூடிய அனுபவத்திற்குள்ளாய் கடந்து சென்று விட்டாயே என்று சொல்லி தன் வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உணர்த்துகிறார். ஒரு வாய்ப்பை மீண்டும் கொடுக்கிறார். என்ன வாய்ப்பு? வாசிங்க அடுத்தது. இவர்களிலும் அதிகமா என்னிடத்தில் நீ என்ன சொல்ல வர்றாருன்னா, உன் வலையை காட்டிலும், உன் திறமையை காட்டிலும், உனக்கு இருக்கக்கூடிய உன் பலத்தை காட்டிலும், நான் தான் ஒரு மீனவ வம்சத்திலிருந்து பிறந்தவனே, எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நீ சொல்லுவதற்கு ஏதுவா இருக்கக்கூடிய எல்லாவற்றை காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அன்பு என்பது அகாப்பே. அகாப்பே என்ற அந்த அன்புக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? சுயநலமற்றது, தன் உயிரை கொடுக்கக்கூடியது, மீண்டும் எதையும் எதிர்பார்க்காது, அதற்கு அளவே இல்லை. ஆண்டவர் கேட்கிறாரு, எப்பா நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அதுக்கு பேதுரு என்ன சொல்றாரு? ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். பிலியோ அப்படின்ற கிரேக்க வார்த்தைக்கு ஒரு சகோதரன் மற்றொரு சகோதரனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அன்பின் உறவை காட்டுகிறது. ஆண்டவராக இயேசு கேட்கிறார், பேதுரு உன் வாழ்க்கை மீண்டும் இப்படியே தான் இருக்க போகிறாயா? நீ இவைகள் எல்லாவற்றிலும், உன் சுயங்கள், உனக்கு தெரிந்த திறமைகள், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிலைமைகள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீ என்கிட்ட அன்பா இருக்கிறியா? என்னுடைய உயிரை உனக்காக கொடுத்திருக்கிறேன், உனக்காக நான் மீண்டுமாய் உயிர் தெரிந்த ஒரு தேவனாக இருக்கிறேன், நீ அன்பா இருக்கிறியா? அகாப்பாவின் அன்பே அங்க சொல்லுகிறார். இங்க பேதுரு சொல்றாரு, பிலியோ என்ற அந்த அன்பை சொல்றாரு. ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சகோதரன் சகோதரிக்குள்ளாக இருக்கக்கூடிய அன்பு. ஒரு மன கஷ்டம் வந்தா விட்டுட்டு போயிடுற அன்பு, ஒரு பிரச்சனை வந்தா தூசிக்கிற அன்பு, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஒரு மனிதன் ஒரு சூழ்நிலையை மாறுவார் என்றால் அதை விட்டு விட்டு ஓடுகிற அன்பு. பேதுரு அந்த அன்பை சொல்றாரு. இல்லப்பா, இல்ல, நீ ஒரு காரியத்தை செய்யின்னு சொல்லி வாசிக்கலாமா? எல்லாரும் அந்த வசனத்தை, 15ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஜேஎம்சி விபிஎஸ் சண்டே அதனுடைய காராம்சம் அதில் வந்திருக்கு பாருங்களேன். சேர்ந்து வாசிக்கலாமா? அந்த 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் என், சேர்ந்து வாசிக்கலாமா மறுபடியும்? அவர் என், இன்னும் ஒரு முறை வாஸ்தா, ஒருவேளை அங்கேயும் பார்க்கலாம், பக்கத்துல யாருக்காவது என்ன சொல்றது, அந்த கண் பிரச்சனையா இருந்தா அவங்க காதல கேட்கலாம். சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? அவர் என் ஆட்டுக்குட்டிகளை, அவர் என் ஆட்டுக்குட்டிகளை. இரண்டாவது முறை கேட்கிறார், அன்பா இருக்கிறாயா? ஆண்டவரே நான் நேசிக்கிற ஆண்டவரே, என் ஆடுகளை மேய்ப்பையாக. மூன்றாம் முறை கேட்கிறாரு. ஆண்டவர் திரும்பிட்டார், எப்பா நான் கேட்கறது ஒண்ணு, நீ சொல்லது ஒண்ணா இருக்குது, சரி இப்ப நீ என்ன நேசிக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. மனுஷன் போய் அப்படியே 2 காலையும் பிடிச்சிட்டு, ஆண்டவரே ஆண்டவரே எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நான் யோனாவின் குமாரனும் உங்களுக்கு தெரியும், நான் சீமோனும் தெரியும்,
நான் பேதுருன்ற என் வாழ்க்கை மாற்றப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக வருதுன்னு தெரியனவனே என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். முதலாவதாக சொல்லுகிறார், பேதுரு என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஆங்கில வேதாகமத்துல யூ ஃபீட் மை லேம்ஸ். போ, அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு உணவை நீ ஊட்டு. அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு உன்னால முடிந்த தியாகத்தை செய். அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு உன்னால எதை செய்ய முடியுமோ அதை நீ பணம் மூலமாகவோ சரீர பிரகாரமான உழைப்பின் மூலமாகவோ அல்லது நேரங்களை கொடுத்து நீ செயல்படுத்து என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவை அந்த அழைப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆண்டவர் நம்ம இடத்துல இந்த ஜேஎம்சி விபிஎஸ் ஞாயிறு இந்த நாட்களில நம்மளுடைய 19 மையங்களிலும் நம்மளுடைய திருச்சபையில் நடக்க போகிற விபிஎஸ்க்கு ஆண்டவரின் அழைப்பின் கூக்குரலின் சத்தம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அவருடைய அழைப்பின் சத்தம் சொல்லுகிறது, யார் என்னுடைய காரியமாய் போவார்கள், யார் எனக்கென்று என்னுடைய காரியமாய் போவார்கள், ஆண்டவரே நான் இருக்கிற ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிக்கிறார். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒரு மனிதனையும் காணவில்லை. இந்த விபிஎஸ் ஊழியத்திற்காக நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய, தெருவில் இருக்கக்கூடிய, நாம் வசிக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவை அறியாத சிறு குழந்தைகளும் பெரியவர்களும் இன்னைக்கு அவர்கள் இந்த உலகத்தின் சிற்றிட்டு இன்பத்துக்குள்ளாக மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களின் கிறிஸ்துவின் அன்பை சொல்லுவதற்காக ஆண்டவரின் கூக்குரலின் அழைப்பின் சத்தம் இப்போது நம்முடைய காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. யார் என்னுடைய காரியமாய் போவார்கள்? அழிவுக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு நேராய் வழிநடத்துவதற்கு யார் திறப்பில் நின்று ஜெபிப்பார்கள்? ஆண்டவரின் கூக்குரலின் சத்தம் 2 கைகளையும் நீட்டி நம்முடைய கண்களுக்கு முன்பாக வருகிறது. ஒரு நாள் ஒரு தாய், ஒரு தகப்பனார் மிஷினரிகளாய் வடநாட்டிற்கு சென்றார்கள். 2 குழந்தைகள் அவர்களுக்கு. நக்சலைட் முன்பதாக அவர்களை ஊழியங்களை ஆரம்பித்தார்கள். 3 மாதங்கள் கழித்து நக்சலைட் எல்லாரும் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தார்கள், இனிமே இங்க இயேசுவை சொல்லக்கூடாதுன்னு. ஆனா ஆண்டவருடைய அழைப்பு அங்கதான் இருக்கிறது. அவர்களுக்கு தான் இயேசுவின் அன்பை சொல்ல வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு பாரப்படுத்தினாலே அவர்கள் அங்க சென்றிருக்கிறார்கள். தன்னுடைய மூத்த மகனை 3 துண்டாக வெட்டி ஒரு அட்டைப்பெட்டியில் அனுப்பி வச்சிட்டாங்க. தாயும் தகப்பனும் கண்ணீர் வடிக்கிறார்கள். 3 மாதத்துக்குள்ளாக நாங்கள் வந்த இடங்களில என்னுடைய வாலிப பிள்ளையை இழந்து விட்டோம் என்று சொல்லி அந்த மிஷினரி அதே இடத்துல நோய் நொடிப்பட்டு கொஞ்ச நாட்களுக்குள்ளாக அவரும் மரித்து விட்டார். அந்த தாயாரும் தன்னுடைய 13 வயது சிறு மகனும் அந்த இடத்துல ஊழியத்தை செய்கிறார்கள். பொருளாதார நெருக்கடி ஒரு பக்கம், லாங்குவேஜ் மற்றொரு பக்கம், நக்சலைட் மூலமாக அச்சுறுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். தன்னுடைய 13 வருட சிறு பையனை அதை சிறு பிள்ளைங்களுக்கு மத்தியில் ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அந்த பையன் போய் தனக்கு முடிந்த லாங்குவேஜில் சொல்றான். ஒரு சில வாரங்கள் கடந்தது. இது உண்மையா நடந்த ஒரு மிஷினரி ஸ்டோரி. அந்த சிறு பையனை ஒரு 10 துண்டுக்கு மேல வெட்டி கை தனியா காலு தனியா அதே ஒரு அட்டைப்பெட்டியில் அனுப்பி வச்சாங்க. அந்த தாயாரின் உள்ளம் உடைந்து விட்டது. கண்ணீர் வடிக்கிறார்கள். என் ஆண்டவருக்காக நான் வந்தேன், என் ஆண்டவரின் அன்பை சொல்லுவதற்காக வந்தேன், என் பிள்ளைகளை இழந்தேன், என் கணவரை இழந்தேன், இனி நான் என்ன செய்வது? நாட்கள் ஓடுகிறது. 1 வாரம் கழித்து மீண்டும் அந்த வீட்டில் ஒரு கூக்குரலின் சத்தம். 1 வாரம் முழுவதும் அவர்கள் அழுந்தது, தன் குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், இனி தனிமரமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. 1 வாரம் கழித்து மற்றும் ஒரு சத்தம், கூக்குரலின் சத்தம். எல்லாரும் ஓடி வந்து பார்க்கிறாங்க, தேற்றுகிறார்கள். ஒரு சிலர்லாம், எம்மா உன்னுடைய இளைய மகனை நீ ரொம்ப நேசித்தல, அதனால தானே இப்படி அழுகிற. சரிமா சரிமான்றாங்க. அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஏன் அழுகிறேன் என்றால், எனக்கு இன்னும் 2-3 பிள்ளைகள் இருந்தால் அவர்களையும் இந்த நக்சலைட் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்வதற்கு பலியாக அனுப்புவதற்கு நான் ஆயத்தமாயிருப்பேனே, எனக்கு இன்னும் பிள்ளைகள் இல்லையே என்று சொல்லி அந்த தாயார் கண்ணீர் வடித்தார்களாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றும் இழந்த சூழ்நிலையில அவருடைய உள்ளத்தின் குமுறுதல், எனக்கு இன்னும் பிள்ளைகள் இல்லை என்று சொல்லி. நம்மளுடைய விடுமுறை வேதாகம பள்ளி இந்த ஊழியமானது முதலாக அருப்புக்கோட்டையில தான் வந்தது. அருப்புக்கோட்டையில ஒரு 12 வயது உள்ள ஒரு பையன்
10வது நாள் அண்ணாச்சி சொல்றாங்க, எப்பா 10வது நாள் பரலோகத்தை குறித்ததான பாடம், நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்லி அண்ணாச்சி கதை சொல்றாங்க. யார் யாரெல்லாம் இந்த பரலோகத்துக்கு செல்ல வேண்டுமோ ஆண்டவர் உங்களை அழைத்து செல்வார். உங்களுக்கு எத்தனை வயது ஆகிறதோ அத்தனை பேருக்கு இயேசுவின் அன்பை நீங்கள் போய் சொல்லுங்கள், அத்தனை கிரீடம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அண்ணாச்சி சொன்னார். இந்த பையனுக்கு சிறு வயது முதலே ஹார்ட்ல ஒரு ஓட்டை. சாம் பிபிஎஸ்க்கு போயிட்டு வந்தாச்சு. தன்னுடைய 12 வயது, தன்னால் முடிந்த அளவுக்கு 9 பேருக்கு சொல்லியாச்சு. மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிட்டாங்க. மரிக்கும் சூழ்நிலை. மருத்துவர்கள் நேரத்தை குறித்து விட்டார்கள். அவன் மரித்தும் போய்விட்டான். அந்த மரணத்துல அவருடைய தகப்பனார் கண்ணீர் விடுகிறார். என் மகன் 9 பேருக்கு இயேசுவின் அன்பை சொல்லிவிட்டான், மீதம் சொல்ல முடியவில்லையே என்று சொல்லி அவர்கள் கண்ணீர் விடுகிறதை பார்த்து ஒரு கூட்டம் சூழ்ந்து இருக்கிறது. அங்கு மருத்துவர்களும் அந்த மருத்துவமனையில பணி செய்தவர்களும் ஒரு சிலர் அந்த இடத்துல இருக்கிறார்கள். அந்த ஐயாவின் கண்ணீரை கண்டு அவர்கள் போய் சொல்லுகிறார்கள், ஐயா, இந்த இயேசு உண்மையான தெய்வம், இயேசு உண்மையான தெய்வம் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். அவர் பார்க்கிறாரு, அழுகையை நிறுத்திட்டு, என்னையா சொல்றீங்க? என் பிள்ளைக்கு நீங்க தானே ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க, என்னையா சொல்றீங்க? அப்போ சொன்னார் அவரு, உன் மகன் மரிப்பதற்கு 3 மணி நேரத்துக்கு முன்பதாக என் கையை பிடிச்சு அவன் கண்களிலிருந்து தண்ணீர் ஒழுகுகிறது, சாரசாரியாய் ஒழுகுகிறது. ஏன் தம்பி, என்ன ஆச்சு உனக்கு? டாக்டர், நான் மரிக்க போறேன், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இயேசுவை இன்று நீங்கள் உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா என்று அந்த மருத்துவரை பார்த்து கண்ணீரோடு கூட சொன்னானாம். அவர் அமைதியாக சென்று விட்டார். அந்த மரண அடக்க அந்த சூழ்நிலையில அந்த மருத்துவர் சொன்னார், சாம் மரிப்பதற்கு முன்பாக கூட எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் இயேசுவின் அன்பை எடுத்து கூறினான். அந்த இயேசுவை நாங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி, இதுதான் முதல் நம்முடைய விடுமுறை வேதாகம பள்ளி கோவில்பட்டியில முதல் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விடுமுறை வேதாகம பள்ளியினுடைய வரலாறு இன்றளவு நடந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், அழைப்பின் சத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவரை விட்டு தூரம் போய்விட்டார். தகப்பனின் அன்பு மீண்டும் 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 மீண்டுமாய் போய், சாப்பிடு, நீ நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அழைத்தது. தான் கூட இருந்தவர்கள் எல்லாம் தன்னை அடிக்கக்கூடிய சூழ்நிலை, சிறைச்சாலைக்கு கொண்டு போறாங்க. இயேசுவின் அன்பை எடுத்து கூறிய ஒரு அனுபவம். மறுதளித்து விட்டு ஓடி போன ஒரு மனிதன் மீண்டும் ஆண்டவர் அவருக்கு மறுவாழ்வை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறது? ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகள், நம்முடைய ஜேஎம்சி பிள்ளைகள், நமக்கு வரப்போகிற விடுமுறை வேதாகம பள்ளி குழந்தைகள், நம் வீட்டை சுற்றிலும் இருக்கக்கூடிய குழந்தைகள், இவர் எல்லாருடைய ஆத்துமா விலையேற பெற்றது. அந்த விலையேற பெற்ற ஆத்துமாவை நேரம் இருக்கிற இந்த நாட்களுக்குள்ளாகவே மறுபடியும் நமக்கு ஒரு நாள் வரப்போறது இல்லை. இன்னைக்கு நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிற சாப்பாடு நாளைக்கு சாப்பிடுமான்னு தெரியாது. இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற நாம் நம்மளுடைய சூழ்நிலை என்னன்னு தெரியாது. ஆண்டவரின் அழைப்பின் சத்தம் கேட்கிறது. கண்களை மூடுவோமா? யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? ஆண்டவர் நம்மோடு கூட இப்பொழுது பேசுகிறார் அல்லவா? ஆண்டவரே, என் கூட, என் தெருவில், எங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உண்டு. ஒரு நாளும் நான் அதை குறித்து யோசித்த நாட்கள் அல்ல. இப்போது நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மரணத்தின் கடைசி சூழ்நிலையில கூட இயேசுவின் அன்பை ஒரு சிறு குழந்தை சொல்லும் என்றால் அந்த இயேசுவை நாங்கள் சொல்ல போகிறோம். என் நாட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற இயேசுவின் சத்தத்திற்கு இதோ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமா? நம் கொடுக்கிற பணம் அது தேவை. கர்த்தர் அதற்குண்டான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். அதோடு கூட ஆண்டவரே, தகப்பனின் அன்பை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டப்பா. இந்த சிறு வயதிலே திருடு, விபச்சாரம், வேசித்தனம், குடி, தீய பழக்க வழக்கங்கள், இதற்குள்ளாக அநேக குழந்தைகள் சிக்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அவர்களை என்னுடைய ஆலயத்திற்கு VBSல கொண்டு வர போகிறேன்.
எங்களுடைய திருச்சபையில் நடக்கப்போகிற இந்த விடுமுறை வேதாகம பள்ளி, ஜேஎம்சி விடுமுறை வேதாகம பள்ளி எல்லாவற்றிலும் நான் கலந்து கொண்டு உங்களுடைய அன்பை சொல்ல போகிறேன். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய அழைப்பின் சத்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். என்னை அனுப்பும் ஆண்டவரே. திறப்பில் நிற்க எங்களை முழங்கால நாங்கள் ஊண்டுகிறோம் ஆண்டவரே. எங்களால் முடிந்த காணிக்கைகளை நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நம்பி கொடுத்திருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் தான் பொறுப்பு. அவர்களுக்கு சத்தியத்தின் அன்பை சொல்ல இதோ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை வழி நடத்தும். இயேசுவின் பெயரில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய திருப்பந்திலே பங்கு பெற தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். திருமறையிலே இன்றைக்கு நாங்கள் வாசி கேட்ட 3 வேத பகுதியிலும் தேவரீர் எங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட பந்தியிலே பங்கேற்ற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தினீர், தகுதிப்படுத்தினீர், ஆசீர்வதித்தீர் என்பதை அறிந்து கொண்டோம் அப்பா. அன்றைக்கு எலியா தேவன் கொடுத்த உணவினாலே 40 நாட்கள் தொடர்ந்து பிரயாணம் மேற்கொள்ளத்தக்கதான பலத்தை நீ தந்தீர். கர்த்தாவே, அன்றைக்கு கப்பர் சேதத்தில் இருந்த மக்களுக்கு அன்றைக்கு கொடுக்கப்பட்ட உணவின் மூலமாய் அவருடைய ஆத்மாவிலே புதுபலன் தந்து நீர் அவளை தாங்கினீர் சுவாமி. ஆண்டவரே, நீர் கடற்கரை ஓரத்திலே ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரே, அந்த உணவின் மூலமாக உம்முடைய ஊழியத்திற்கென்று ஒரு கூட்டத்தை மீண்டுமாய் பிரதிஷ்டை செய்தீர். இப்பொழுதும் நம்முடைய திருப்பந்திலே பங்கு பெற்றிருக்கிற நாங்களும் இந்த 3 விதமான அனுபவங்களை பெற்றவர்களாக, தேவன் எங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பம், தேவன் எங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள், தேவன் எங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் கடந்து செல்ல எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, ஜேஎம்சி விபிசியும் எங்கள் திருச்சபையின் விபிசியும் அடுத்த வாரம் நடைபெற இருக்கிற பிஸ்னஸ்மேன் ஃபெலோஷிப் சண்டையையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரேனும் பலவீனத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் உடைய சமூகத்தில் வந்திருந்தால் தேவன் அவர்களை பலப்படுத்தி சமாதானத்தோடு அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாய் நம் நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருந்து எப்பொழுது உங்களுடைய நிலைத்திருக்க கடவது.